கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். தியானம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது விசுவாசிகளின் நீதியின் கிரியைகளினாலே உண்டாகவில்லை. ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு இது தேவனுடைய ஈவு. இப்படியாக ஆரம்பித்த விசுவாசிகளில் சிலர் பாதி வழியிலே தாங்கள் விட்டு வந்த பாரம்பரிய மத கிரியைகளுக்கும் தங்கள் குடும்ப அந்தஸ்துக்கும் சமூக செல்வாக்குக்கும் திரும்பி விடுகின்றார்கள். ரட்சிப்படைந்த நாம் எப்படியாக தேவனுக்குள் தேவனுடைய விருப்பப்படி அவருடைய திட்டத்தின்படி கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்பதை கடந்த மாதங்களிலே தியானித்தோம். ஆனால் சிலரோ ரட்சிப்படைந்த பின்பும் தங்கள் எண்ணப்படி இலவசமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தங்கள் வம்சவழி கல்வி தகமைகள் விட்டு வந்த பாரம்பரிய கிரியைகளை மறுபடியும் செய்து பற்பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆலய கட்டிடத்துக்கு கோபுரம் வைப்பதைப் போல ரட்சிப்பிற்கு தாங்கள் சிகரம் வைக்க முயற்சி செய்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை அறியாமல் இழுப்புண்டு போகின்றவர்களாக இருப்பார்கள். அந்நாட்களிலே யூத மதத்தை சேர்ந்த சிலர் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்படைந்தால் மட்டும் போதாது, தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி மோசே வழியாக விதிக்கப்பட்ட மாம்சத்தில் உண்டான விருத்த சேதனத்தையும் செய்து கொள்ள வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு உபதேசித்தார்கள். இவர்கள் மாம்சத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள். தங்கள் பழைய மாம்ச கிரியைகளால் தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படி போதிக்கின்றவர்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகின்றார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். மனுஷர் பிரவேசிக்க முடியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு அவர்களும் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கிரியைகளை குறித்தல்ல, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருங்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிறிஸ்து வழியாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த வாழ்வு வாழ என்னை அர்ப்பணித்து ஆவிக்குரிய ஆராதனை செய்யும்படி என்னை வழிநடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.